ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மறுபடியும் அப்பளம்லாம் காய வைக்கிற வேலை ஆரம்பித்தாச்சு. அன்னைக்கு காய வச்சது ஒரு ரகம், இன்றைக்கி வந்து வேறு. இது மாதிரி ஒரு 7 ஐட்டம் எங்ககிட்ட இருக்குது. எல்லாமே காய வச்சு தான் எடுத்து வைக்கணும். அன்றைக்கி நான் இந்த மாதிரி ஒரு ரீல்ஸ் போட்டிருக்கும்போது யூடியூப்பில் யாருமே எதுவுமே கேட்கல. ஆனால் இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய பேர் இது வந்து ஹைஜீனிக் இல்லை அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்குறாங்க. இன்றைக்கி நான் தார்பாய் விரித்து காய போட்டு எடுத்து காமிச்ச உடனே இது ஹைஜீனிக் ஆயிடாது இல்லையா? எல்லாருக்குமே அதுவும் உணவுப் பொருள் செய்கிறவங்க வந்து ஒரு மனசாட்சியோடு தான் எல்லோரும் வேலை பார்ப்பாங்க. இப்போ எல்லோரும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. இன்றைக்கி ஆர்டர் பண்ணி சாப்பிடாதவங்க யாருமே கிடையாது. எல்லாம் சுத்தமாக தான் தயாராகுதுன்னு யாரும் நிரூபிக்கிறது கிடையாது. அவங்கவுங்க இந்த தொழில் பண்ணுறவங்க எல்லாருமே சுத்தமாக தான் பண்ணுவாங்க, மனசாட்சியோடு தான் பண்ணுவாங்க. இதை வந்து என் பிள்ளைங்க சாப்பிட்டாங்க, இப்போ என் பேத்தி முதற்கொண்டு சாப்பிட்றாங்க. அதனால் நாங்கள் எல்லாமே ப்ராப்பராக தான் பண்ணுறோம், எல்லாமே சுத்தமாக தான் பண்ணுறோம். அன்றைக்கி நான் அப்பளம் காயப்பட்டது ஒரு யதார்த்தமாக தான் எடுத்து போட்டேன். அதுக்காக நான் தரையை கழுவி அதை காமிக்கிறது அப்படிலாம் போட்டால் நான் சுத்தமாக செய்கிறேன்னு அர்த்தம் கிடையாது. நான் தரையெல்லாம் நல்லா கழுவிட்டு சுத்தமாக தான் காய போட்டு எடுத்தேன். அதில் ஒரு சிஸ்டர் மண் இருக்கும்னு கேட்டாங்க. அந்தளவுக்குலாம் அறிவில்லாமல் யாருக்கும் கிடையாது. மண்ணோடு அள்ளி போட்டு செய்கிற அளவுக்குலாம் கிடையாது. இன்னொரு விஷயம், இந்த தொழில் பண்ணுற எல்லாருமே ப்ராப்பராக தான் பண்ணுறோம். சாதாரண பெரிய பெரிய நிறுவனத்தை கூட பிழைக்க விட்டுருவாங்க. ஆனால் எங்களை மாதிரி 4 பேருக்கு வேலையும் கொடுத்து நாங்களும் எங்கள் பொழப்பை பார்த்தோன்னா எங்களை நிம்மதியாக விட மாட்டாங்க. வந்து நீங்கள் எப்படி வச்சுருக்கீங்க கம்பெனி எல்லாரும் செக் பண்ணி பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அதிகாரிகள்லாம் வருவாங்க போவாங்க. அந்த மாதிரி வந்து சுத்தம் இல்லாமல் செய்கிற தொழில் இது கிடையாது. எல்லாத்தையும் கண்ணு முன்னாடியே காமிச்சு வீடியோ எடுத்து போட்டு நான் இப்படி சுத்தமாக வச்சுருக்கேன் அப்படின்றது வந்து ஒரு நாடகம் மாதிரி. அது கேமராவுக்காக நடிக்கிற மாதிரி தான். என்றைக்குமே நடிப்பை நம்பாதீங்க, யதார்த்தமாக பாருங்கள். நல்ல க்ளீனாக தான் செய்கிறோம். என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.